வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சுவையின் சந்திப்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா க்ரீமியான கோவில் ஸ்டைலில் வெண்பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு மூங் தால் எடுத்திருக்கேன், சிறுபருப்பு. அதை நம்ம வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம், கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சமாக மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க போதும். வறுத்து எடுத்துட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த குக்கரில் சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ கூடவே வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி 1 கப்பு, 1/2 கப்பு வந்து சிறுபருப்பு, 1/2 கப் ஆச்சு. ஸோ 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நான் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடுறேன். ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ விசில் வந்ததும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொலன்னு பிடிக்காதுன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஒரு வாட்டி மசிச்சு விட்டுட்டு நான் இப்போ வந்து இதை தாளிப்பு சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் வந்து வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தள்ளி நின்று பண்ணுங்கள். பெப்பர் வெடித்ததும் நான் வந்து இங்கே ஒரு கை அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கூடவே ஒரு பச்சை மிளகாவும் ஒரு 1.5 இன்ச் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அந்த தாளிப்பு வந்து உள்ளே சேர்த்துடலாம் பொங்கலில். இதற்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த இஞ்சி, அந்த பெருங்காயத்தூள் தான். அதோடய வாசனை ரொம்ப நல்லா கொடுக்கும் பொங்கலுக்கு. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ சுடு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை குறைவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும் ஸ்டவ்வில். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நான் குக்கரை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விடுறதுனால நல்லா நெய்யெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மெல்லியாக இருக்கும் நம்ம திறக்கும் போது. ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுவையின் சந்திப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.